அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தில் இணைய பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு பின்னர் தளர்த்தப்பட்டது. மொத்தமாக 1,30,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் உரிமை தொகையாக 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிப்பும் வெளியானது. இதற்கு போட்டியாக தாவேகா சார்பாக வெளியிடப்பட்ட தேர்தல் வாக்குறுதியில் 2500 ரூபாய் வழங்கப்படும் என கூறப்பட்டது. 60 வயது வரை உள்ள அனைத்து மகளிருக்கும் 3000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் விஜய் அறிவித்தார். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்போது வழங்கப்படும் என எதிர்பார்ப்பில் தமிழக மகளிர் காத்து கிடந்தனர். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அதாவது 1000 ரூபாய் மட்டுமே அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. ஜூலை மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயும் கடந்த 15ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் எப்போது 2500 ரூபாய் கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்து கிடந்தனர். வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கான முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டது. ஆனால் தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையும் சமீப நாட்களுக்கு முன்புதான் வெளியிடப்பட்டது. தமிழகத்தின் உண்மையான மொத்த கடனளவானது 13,18,000 கோடியாக உள்ளது என்றும் கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,29,934 ரூபாய் கடன் உள்ளது எனவும் தெரிவித்திருந்தனர். கடந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் அளவு 14.3% அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்திருந்தனர். இதனால் தாவேகா தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் 2500 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது நிதிநிலையை காரணம் காட்டி தள்ளிப்போக அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் தமிழகத்தில் இன்று தாவேகா அரசின் முதலாவது பட்ஜெட் கூட்டத்தொடரும் தொடங்கியுள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது குறித்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை முதலமைச்சரான விஜய் இன்று வெளியிடுவார் என்றும் ஒட்டுமொத்த பொதுமக்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றனர். முன்னதாக இந்த உரிமை தொகை உயர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது தெரியவரும் என்று அமைச்சரான வன்னிய அரசு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்ததால் இந்த அறிவிப்பு இன்று நிச்சயமாக வெளியாகும் என அரசியல் வட்டாரங்கள் உறுதியாக கூறுகின்றனர். தாவேகா அரசின் இந்த முதல் பட்ஜெட்டில் ஏழை எளிய மக்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வகையிலான இந்த அதிரடியான அறிவிப்பை முதலமைச்சரான விஜய் மகிழ்ச்சியுடன் வெளியிடுவார் என்பதால் தமிழக பெண்களிடையே தற்போதே பெரும் மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பும் தொற்றிக் கொண்டுள்ளது.